ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஆசிஃப் அலி அமலாபாலுடைய நடிப்பில் ஒரு மலையாளம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக நம்மூர் தேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இப்போ வெளியாகிருக்கிற லெவல் கிராஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஒரு ஆள் அறவமே இல்லாத ஒரு பொட்டல் காடு ஒன்று காமிக்கப்படுது. அங்கே ஒரு லெவல் கிராசிங் ஒன்று இருக்குது. அங்கே கேட் கீப்பராக வேலை பார்க்குறாப்புல நம்ம ஆசிஃப் அலி. ட்ரெயின் அப்படி பாஸ் ஆகும் போதெல்லாம் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறது தான் அவருடைய வேலை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் வழக்கம் போல் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ட்ரெயின் பயங்கர ஸ்பீடாக பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ட்ரெயினுக்குள்ளேருந்து யாரோ வெளியே அப்படி குதிச்ச மாதிரியோ இல்லை தவறி விழுகிற மாதிரியோ டக்குன்னு நோட் பண்ணுறாப்புல. உடனே ட்ரெயின் போனதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்தா அங்கே அமலாபால் மயங்கர நிலைமையில் கிடக்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்கள தூக்கி கொண்டு வந்து இவருக்கு பின்னாடி ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் படுக்க போட்டு வச்சிருக்காப்புல இவர். ஆனால் இதுக்கப்புறம் இவங்களுக்கே தெரியாமல் இவங்களுக்குள்ள அழகாக கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு கட்டத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய சின்ன கான்ஃப்ளிக்ட்டு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காம வேற ஒரு தளத்துக்கு இந்த கதைக்களம் நகருது. இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காம என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அர்ஃபாஸ் ஆயூப் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் எடுத்த ஒரு படம் இது. ஆனால் படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ப மாட்டீங்க, இதுதான் அவருக்கு முதல் படம்னு. அந்த அளவுக்கு ஒரு நீட்டான க்ளீன் ஸ்லேட்டான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை தான் அவர் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக முதல் 40 நிமிஷத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா படத்தில் எடுத்த இடத்துலலாம் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தான் கிளைமேக்ஸ் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் தான் இந்த படத்தை ஆடியன்ஸை சீட் எட்ஜில் உட்கார வச்சுருக்காரு. இத்தனைக்கும் இது ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா தான். தெளிவாக இங்கேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடு போய் பார்க்குறவங்க பாருங்கள். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஆக்சுவலி 2 கதாபாத்திரங்கள் இருக்கும். இந்த 2 கதாபாத்திரங்களும் நான் தான் விச்சு அப்படின்னு ஆளாளுக்கு நான் தான் விச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க 3ஆவதாக இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணுற ஒரு சின்ன ஐடியா ஒன்று இருக்குது பாருங்க. அதை மொத்த படமும் பார்த்து முடிக்கும் போதும் சரி, அந்த ஐடியாவை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போதும் சரி, 2016 ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான த கிரேட் ஹிப்னாட்டிஸ்ட் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த படத்துலேருந்து அந்த ஒரு சின்ன ஐடியாவை அவங்க இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு பட்டுன்னு அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த 2 கதாபாத்திரங்களும் சேர்ந்து 3ஆவதாக அந்த கதாபாத்திரத்தை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுல அந்த 3ஆவது கதாபாத்திரம் மட்டும் மேனிப்புலேட் ஆனால் பரவாயில்ல, படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அத்தனை பேரும் மேனிப்புலேட் ஆகிடுறான். அதுதான் ஒரு பியூட்டி ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தரமாக எழுதியிருக்காங்க இந்த படத்தை. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் அந்த ஆரம்பத்தில் பொட்டல் காடு மாதிரி ஒரு இடம் காமிக்கிறாங்க இல்லையா, அது ஐ திங்க் இவங்க லைவாக ஒரு லொக்கேஷனுக்கு போய் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அது ஏன் தோணுச்சு எனக்கு அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் வால்யூம் டெக்னாலஜி நம்மளுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் லைவ் லொக்கேஷன் போய் ஷூட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் இவங்க வச்ச ஒரு சில ஷார்ட்ஸை பார்க்கும்போது இல்லை சார், இந்த லைவ் லொக்கேஷன் தான் போயிருப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்கானிக்காக முதல்ல அந்த லொக்கேஷனை உட்கார வைக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த வறண்ட பொட்டல் காடு மாதிரி இருக்குது இல்லையா, இது கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரே இப்படி தாங்க. இங்கெல்லாம் எவனை கொலை பண்ணி போட்டாலும் எவனும் வந்து கேட்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் செட் அவுட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணது கிடையாது. இதையும் தாண்டி அங்கே இத்தனை வருஷமாக இல்லை இவ்வளவு நாளாக கேட் கீப்பராக தன்னந்தனியாக ஒரு ஒட்டுக்கா ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்கானே, அப்போ அவனுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு வறண்டு கிடக்கும் அப்படிங்கிறத காட்டினதுக்காக கூட இந்த ஒரு விஷயத்தை இவங்க சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா இதனால தான் அந்த கதாபாத்திரம் அந்த குளிக்கிறத பட்டும் படாமல் லைட்டாக எட்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸாக ஏன் முதுகில் இருக்க அந்த தழும்பு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது கேமராவையே பார்த்துக்கிட்டு வலியுறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஒரு சில சமாச்சாரங்களுக்கு இந்த கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை அவங்க யூஸ் பண்ணதே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பக்காவான காஸ்டிங்கு. இந்த படத்துக்கு தரமான ரோல்ஸை எழுதி அதுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேர். ஆசிஃப் அலி சூப்பராக பண்ணியிருந்தார். ஆசிஃப் அலி அவருடைய படங்களில் பொதுவாகவே அந்த கதாபாத்திரமாகவே நிற்பார். இந்த படத்தில் ரொம்ப நேர்த்தியாக அழகாகவே பண்ணியிருக்காரு அவர். ஆனால் அவருக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாமல் அமலாபாலும் சரி ஷரஃபுதனும் சரி 2 பேரும் அந்தந்த கதாபாத்திரமாக நீட்டாக தேவையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரும் அந்தந்த கதாபாத்திரங்களாகவே நின்னதுனால தான் இந்த கதையில் நான் சொன்னனே, எங்க
இப்போ யாரை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, நம்மள கடைசியில் மேனிப்புலேட் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்ததுக்கான காரணமும் சரி, இந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் இவங்க பண்ணுற ஒரு சம்பவமே நமக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குதுங்க அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுத்ததும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன அட்மாஸ்பியர் தான், அதாவது இவங்க பொட்டல் கார்டுன்னு பெருசாக காமிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு 2 கதாபாத்திரம், ஒரே ஒரு சின்ன வீடு, அதுக்குள்ளேயே நடக்கணும் எல்லா விஷயங்களும் அப்படிங்கும்போது சினிமோட்டோகிராஃபரான அப்பு பிரபாகருக்கு நிச்சயமாக ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. ஏன்னா ஷார்ட்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடாது. என்னதான் எடிட்டர் பக்காவாக அதை பண்ணி வச்சா கூட முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப போர் ஆகாமல் அவங்கள ஹோல்ட் பண்ணணும். அந்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் விஷுவல்ஸ் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்தளவுக்கு நேர்த்தியாகவே அவர் கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒன்று, இவங்க நான் சொன்ன மாதிரி கதைக்களத்தையும் அந்த முக்கியமாக உள்ளே வந்து சேர்ற அந்த கதாபாத்திரங்களையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே ஒரு 30-40 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஒரு பாஸ் பேஸில் போகிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா இந்த முதல் 30-40 நிமிஷத்தில் நிச்சயமாக ஒரு சின்ன லேக்கிங் பல பேத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ் சினிமா கமர்ஷியல் படங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இன்றைக்கெல்லாம் மலையாள படங்கள் எல்லாருமே சப்டைட்டில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் தமிழ் சினிமாவில் அந்த கமர்ஷியல் படங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு என்னங்க நம்ம தான் இறங்கி தரணும் போலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலு, பயங்கர ஸ்லோனஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியலாம். இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். அந்த 40 நிமிஷத்தை தாண்டிட்டிங்கன்னா வண்டி கிளைமேக்ஸில் தான் போய் நிற்கும். அப்படி ஜெட்டு ஸ்பீடில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு பிற்பகுதியில். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் லாஜிக்கலி நம்ம தான் ஒரு சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு வறண்ட இடத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும் இங்கேருந்து ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி வேணும் அப்படின்னா கூட பல கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் சொல்லக்கூடிய அந்த விஷயமாகட்டும். ஆனால் அந்த கதாபாத்திரம் தண்ணி வீட்டில் நிறைய தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த கதாபாத்திரம் சொல்லுது இல்லையா, அந்த விஷயமாகட்டும். இந்த கேட் கீப்பர் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வந்து இன்கமிங் மட்டும்தான் வரும் அப்படின்னு இவங்க போர்ட்ரே பண்ண அந்த விஷயமாகட்டும். இதெல்லாம் தாண்டி அவ்வளவு ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் ட்ரெயின்லேருந்து வெளியே விழுகிற படத்துடைய கதாநாயகி லைட்டாக தலையில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் அடியோட, மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு இங்கே வந்து சேர்ற மாதிரி சித்தரிக்கப்பட்ட அந்த விஷயமாகட்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஓகே சரி ஓகே அதெல்லாம் பெருசு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களாக தான் கொஞ்சம் ஒத்துக்க வேண்டியது இருக்கே தவிர லாஜிக்கலி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற ரேஞ்சில் இல்லை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிட்டேன். இந்த படம் நீங்கள் நான் சொன்ன இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் சொன்னமோ இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இது ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் தியேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்து வாட்ச் தான். ஓடிடியெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக நம்மளுடைய வேவ்லென்த் ரசிகர்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் படத்துடைய இயக்குனர் பண்ணியிருக்காப்புல. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் யூஏ சர்டிஃபைடு படம் தான். ஆனால் உண்மையாக இது யூஏலாம் வாய்ப்பே கிடையாது. இது கன்ஃபார்மாக ஏ சர்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு படம். இதில் ஃபேமிலியோடையோ இல்லை குழந்தைகளோடையோ உட்காந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு சீனு செக்ஷுவலி போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு. இது எப்படி யூஏ வாங்குச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம சைடில் சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன், இது ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு லாயக்கே இல்லாத ஒரு படம். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.